மனசுக்கு எக்ஸாம்பிள் வந்து கண்ணாடி. கண்ணாடியை பார்க்குறோம், பிம்பம் தெரியுது. இந்த புற உலகம் பிரதிபலிக்கக்கூடிய பிம்பம் தான் நம்மளுக்கு மனசு. இந்த உலகத்தில் இருக்கிறது தான் நம்ம மனசில் பிரதிபலிக்கும். இப்போ நான் இங்கே பார்த்தோன்னே இங்கே இவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, இங்கே நம்ம வந்து குளிச்சோம், இதை பார்த்தோன்னே பிரதிபலித்து என்ன வருது இல்லையா? இது தேவைன்னா எடுத்துக்க போகிறேன், தேவைன்னா விட்டுற போகிறேன். இப்போ கண்ணாடியை பார்த்து நம்ம என்னென்ன பண்ணுறோம்? தலை சீவிக்கிறோம், சேவ் பண்ணுறோம், பவுடர் அடிச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். கண்ணாடி பார்த்து கண்ணாடி பண்ணுறோமா, நமக்கு பண்ணுறோமா? நமக்கு தான் பண்ணிக்கணும், புறத்துக்கு தான் பண்ணிக்கிறது. கண்ணாடிக்கு நம்ம எதுவும் பண்ணுறதில்லை. கண்ணாடிக்கு பண்ணுறது எதுவுமே அர்த்தமற்றது, தேவையற்றது. கண்ணாடி போய் கண்ணாடி இங்கே ஒரு இடத்துல நமக்கு இந்த புறத்தில் இந்த இடத்துல ஒரு மையை ஒட்டிட்டு இருக்குது. கண்ணாடியில் பார்த்தோன்னா தெரியுது. கண்ணாடியில் நீங்கள் போய் அந்த மையை எவ்வளோ நேரம் தேய்ச்சாலும் ஒன்றும் போக போகிறதில்லை. அதை பயன்படுத்தி நான் புறத்தில் என்ன பண்ணிக்கிறேன், வேலையை செஞ்சுக்கிறோம். இப்போ எனக்கு இப்படி சரி பண்ண வேண்டிய வேலை எதுவும் இல்லை. ஐயா சொல்கிற மாதிரி ஒரு 3 மணி நேரம் சும்மா தான் ரூமில் உட்காந்துருக்கிறேன். எனக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறதால கண்ணாடியில் இது பிரதிபலிக்காதா? பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கும். கண்ணாடி நாம வித்தியாசமாகவும் பார்ப்போம் சும்மா உட்காந்தனால. இங்கே எப்படி ஏன் வேறு எதாவது வேலை இல்லை. எப்படி வேணால் வந்துட்டு போட்டு விடுங்க, என்ன வேணால் வந்துட்டு போட்டோம். சாஸ்திரமாக உட்காந்துருங்க, அமைதியாக உட்காந்துருங்க, அது என்ன வந்துட்டு போகும். என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது. புரிந்ததுக்கு பிறகு நீங்கள் மனசுக்குள்ளே பண்ணால் கூட அது அர்த்தமற்றதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. அப்போ அந்த தாட்ஸ் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக வரும், அப்படியே விட்டு என்னன்னா வந்துட்டு போட்டோம். இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த தாட் 2 தாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய இடைவெளியை பிடிக்கணுங்கிறாங்களே, அது எம்டினஸ் பிடிக்கணுங்கிறாங்களே. இது மிகப்பெரிய காமெடி என்னன்னா, அப்படி பிடிக்கக்கூடிய ஆளே முதல்ல இல்லை. ஏன்னா அந்த நான்கிறதே அந்த தாட்டு தான். இடைவெளியை உணரக்கூட முடியாது, உணரக்கூடிய நபர் கூட இல்லை. 2 தாட் இருக்குதுன்னா அந்த இடைவெளி, இந்த தாட்டில் ஒரு தாட்டு தான் நான்கிற உணர்வு கூட. எங்கே போய் நம்ம இடைவெளி பிடிக்கிறது? இது எல்லாமே என்னன்னா வார்த்தைகள் வச்சு விளையாடக்கூடிய ஒரு வீண் விளையாட்டு தான். நான் சப்ஜெக்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம இந்த ஈவினிங்கோ எப்போயோ அதை பற்றி பேசுவோம். நம்ம இந்த தாட்டுக்கு இடைவெளி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வராது. இந்த நான் சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறது மூலமாகவும் இந்த விடுதலைக்கு நம்ம ஈஸியாக வந்துடுவோம், இது ஃப்ரீயாக வந்துடுவோம். நம்ம வந்து எந்த சப்ஜெக்டில் புரிஞ்சிட்டாலும் சரி, இங்கே எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதை கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அது எந்த குணத்தை வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் உள்ளுக்கு மனசுக்குள்ள வேலையை செஞ்சால் கூட அது அர்த்தமற்றதுங்கிற மட்டும் நீங்கள் புரிதல் இருந்துட்டா போதும், என்ன வேணா பண்ணுங்க. சில நேரங்களில் வந்து இந்த தாட்டோட சூழல், அந்த வேகம்